ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்வீட் கார்ன் அப்புறமா பன்னீர் போட்டு சூப்பரான ரைஸ் பாத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதிலே வந்து எல்லாமே பட்டை வகைகள் எல்லாமே ஒரு 2 நம்பர் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதிலே வந்து இப்படி பொடியாக கட் பண்ணி வச்ச நீட்டு வாக்கில் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு, கொத்தமல்லி அப்புறமா புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகுற வரைக்கும் சூப்பராக வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கலர் வெங்காயம் சேஞ்ச் ஆன உடனே அதிலே வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆன உடனே அதிலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேருந்து எண்ணெய் எல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து கலரை விட்டுடலாம். கலரை விட்டுட்டு அதிலே ஸ்வீட் கார்ன் வந்து உரிச்சு வச்சது போட்டுக்கலாம். வேக வைக்க எல்லாம் தேவையில்லை, அப்படியே ப்ளெயினாக தான் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரையெல்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். அரிசி போடுறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி சும்மா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்ச ரைஸ் வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடு தண்ணி வந்து ஊற்றிடலாம் அளவுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து 3 கிளாஸ் தண்ணிக்கு 6 கிளாஸ் தண்ணி தான் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு வாட்டி குக்கர் வந்து மூடிடலாம். நீங்கள் எவ்வளோ விசில் நார்மலாக விடுவீங்களோ விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒரே விசில் தான் நாங்கள் விடுவோம். விட்டுட்டு சூப்பராக ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்வீட் கார்ன் பன்னீர் புலாவ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.